ஜோர்டான்ல இருக்கிற ஏர்பேஸினுடைய நிழல் படம் மாதிரி ஒரு வீடியோடைய ஃபைட்டர் ஜெட்களுக்கு மீண்டும் எரிபொருள் வானத்துல வச்சு வழங்குறதுக்குரிய சகல ஏற்பாடுகளை ஈரான் திடீர்னா மாதிரி ஒரு முக்கியமான அதிரடியான நடவடிக்கையை ஹொர்மோஸ் ஜலசந்தியில மேற்கொண்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஒரு சந்திப்பு ஒண்ணு மேற்கொண்டு இருக்காங்க. நாளைக்கு நடக்க இருக்கிற பேச்சுவார்த்தை சம்பந்தமா இன்கேஸ் நாளைக்கு நடக்க இருக்கிற இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடைஞ்சா என்ன நடக்கும்? ஈரானுடைய கடற்பரப்புல இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவுல இந்த இமேஜை நீங்க பார்க்கலாம், இந்த புகைப்படத்தை. இது சேட்டலைட் ஊடாக எடுத்த புகைப்படம். இது அந்த தாலிபான்களினுடைய செய்தி தொடர்பாளர் இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்கார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே சொந்தமானது அப்படிங்கிற உயரிய எண்ணங்களோட இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கலாம். இல்ல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரான அப்பாஸ் ஆராக்சி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனீவா நகரத்துக்கு போயிருக்கார். பலர் சொன்னாங்க இவர் போக மாட்டாங்க, ஈரான் இந்த பேச்சுவார்த்தையை மறுக்கும் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை வெளியிட்டு இருந்த போதிலையும் இப்ப 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை விரைவாக நாளைக்கே நடக்கிறதுக்கு இருக்கு. நேற்றைய தினமே அப்பாஸ் ஆராக்சி ஜெனீவாவுக்கு போயிருக்கார். போனது மட்டும் இல்லாம நாளைக்கு பேச்சுவார்த்தை இடம்பெற இருக்கிற இந்த நேரங்கள்ல இன்னைக்கு அப்பாஸ் ஆராக்சி முக்கியமான சந்திப்பொண்ட மேற்கொண்டு இருக்கார். அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிற அணு ஆயுதத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு சர்வதேச ரீதியில இருக்கிற இந்த அமைப்பினுடைய டைரக்டர் ஜெனரல் இயக்குனரான ரஃபேல் குரோசியோட இப்ப ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஒரு சந்திப்பு ஒண்ணு மேற்கொண்டு இருக்கார். நாளைக்கு நடக்க இருக்கிற பேச்சுவார்த்தை சம்பந்தமான ஒரு முன்னேற்பாடாகவும் இது இருக்கும். அது மட்டும் இல்லாம நாளைய நாள் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்க போகுது. அந்த அடிப்படையில நாளைய நாள்ல ஜெனீவாவுல நடக்க இருக்கிற இந்த சந்திப்பை அமெரிக்காவினுடைய ஜாரட் குஷ்னர், நமக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன், அதே போன்றும் அமெரிக்காவினுடைய விசேட தூதுவராக இருக்கிற ஸ்டீவ் விட்காஃப் அவரும் சேர்ந்து நாளைய அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழுவை தலைமை தாங்க இருக்காங்க. அதே போன்று ஈரானினுடைய பேச்சுவார்த்தை குழுவை தலைமை தாங்க இருக்கார் அப்பாஸ் ஆராக்சி. இந்த பேச்சுவார்த்தையின் போது என்ன முடிவுகள் எடுக்கப்பட போகுது அப்படிங்கிறத உலகம் முழுவதும் இப்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமா நெத்தன்யாகு சில முக்கியமான கோரிக்கைகள் முன் வச்சிருக்கிறார். அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கிற பேச்சுவார்த்தையில நெத்தன்யாகு 5 முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறார். அவர் அதை வெளிப்படையாவே சொல்லி இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைலினுடைய தூரத்தை 300 கிலோமீட்டர் வரைக்கும் குறைக்கணும். அது மட்டும் இல்லாம ஈரான் இப்ப செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினுடைய அடுத்த கட்டம் அணு ஆயுதம் தான், முழுமை பெற்ற அணு ஆயுதம். இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் முழுமையாக ஈரான்ல இருந்து அகற்றப்படணும். அது மட்டும் இல்லாம இப்ப இனி வரும் காலங்களை ஈரான் யுரேனியத்தை செறிவூற்று அப்படிங்கிறது ஈரானுக்குள்ள நடக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம ஈரான் வெளிநாட்டு சக்திகளுக்கு நிதியுதவி வழங்கி கொண்டிருக்காங்க. குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறின 2 அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா, இவங்க 2 பேருக்கும் குறிப்பாக பண ரீதியான உதவியாக இருக்கலாம், ஆயுத ரீதியான உதவியாக இருக்கலாம். இந்த உதவிகளை இனி ஈரான் வழங்கவே கூடாது அப்படிங்கிற முக்கியமான ஒரு 5 கோரிக்கையை பெஞ்சமின் நெத்தன்யாகு வச்சிருக்கார். நாளைக்கு நடக்க இருக்கிற பேச்சுவார்த்தையில இந்த 5 கோரிக்கைகளையும் இந்த ஜாரட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியவங்க ஊடாக ஈரானுக்கிட்ட சமர்ப்பிக்க சொல்லி இருக்காங்க. ஈரான் இதுக்கு கட்டுப்படுத்த இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லிருக்காங்க. பட் ஈரானினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் அதே போன்று இஸ்ரேலினுடைய உளவுத்துறையும் அதே போன்று இவங்க 2 பேருக்குமே மேக்சிமம் உதவி செஞ்சு கொண்டிருக்கிற இன்னொரு உளவுத்துறை தான் MI6 அப்படிங்கிற ஐக்கிய ராஜ்யத்தினுடைய உளவுத்துறை. இவங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கொண்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில 5 நிபந்தனைகளுக்கு ஈரான் கட்டுப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் இந்த உளவுத்துறையை கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் நாளைக்கு நடக்க இருக்கிற இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடைஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள்ள இருக்குன்னு அதுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இன்கேஸ் நாளைக்கு இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சால் ஈரானை இஸ்ரேல் தாக்கலாம். அதுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்குது. அனுமதி வழங்குறது மட்டும் இல்லாம ஃபைட்டர் ஜெட்களுக்கு மீண்டும் எரிபொருள் வானத்துல வச்சு வழங்குறதுக்குரிய சகல ஏற்பாடுகளை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு செய்யும். அந்த அடிப்படையில அமெரிக்கா ஈரானுக்கு அடிக்காம இஸ்ரேலை வச்சு ஈரானுக்கு அடிக்கிறதுக்குரிய திட்டமாகவும் இதை
பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கு. அமெரிக்கா இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த பேச்சுவார்த்தையில ஈரானு கிட்ட முன்வைக்க போறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஈரானை அமெரிக்கா டார்கெட் பண்ணி வச்சு கொண்டு இருக்கிறதுக்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் அவங்கள்ட்ட இருக்கிற எண்ணெய் வளம், கேஸ், எரிவாயு போன்றவற்றை சைனாவுக்கு 80% அதிகமான ஏற்றுமதியை ஈரான் செஞ்சு கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் ரீதியாக இருக்கிற, அதாவது சர்வதேச ரீதியாக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை வந்து $60 அப்படின்னு சொன்னா, வெறுமனே ஒரு $25-30 அரைக்கரவாசி குறைச்சி தான் சைனாவுக்கு ஈரான் எண்ணெயையும் எரிவாயுவையும் ஏற்றுமதி செஞ்சு கொண்டிருக்காங்க. இது சைனா அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கு. இப்ப இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும். அதாவது சைனாவினுடைய இப்பய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவை விட கிட்டத்தட்ட சொல்ல போனா பொருளாதார ரீதியாக பல மடங்கு சைனா வளர்ச்சி அடைஞ்சிட்டு, அதன் காரணத்தாலையும் இந்த பேச்சுவார்த்தையை இப்ப வந்து எப்படி நகர்த்த போறாங்க அப்படின்னு சொன்னா, பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்டம், இந்த எண்ணெய் ஏற்றுமதியை ஈரான் இனி விற்பனை செய்யக்கூடாது சைனாவுக்கு. இதுக்கு பகரமாக அமெரிக்காவுக்கு ஈரான் விற்பனை செய்யணும். அதுக்குரிய டாலர் அமெரிக்கா ஈரானுக்கு வழங்கும். அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், துணை வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அவர் சில கருத்துக்களை முன் வச்சிருக்காராம். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய சுரங்கங்கள், எண்ணெய், எரிவாயு விற்பனை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு புதிய விமானங்கள் சம்பந்தப்பட்ட இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து ஈரானினுடைய கையில இருக்கு. இவைகளை அமெரிக்காவோட டிஸ்கஸ் பண்ணலாம். இதனூடாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில வந்து ஒரு பொருளாதார கனெக்ஷனை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற சில ஒப்பந்தங்கள் மேசையில இருக்கு அப்படின்னு சொல்லி துணை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். ஓகே, இதை வந்து சில ஊடகங்கள் எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஈரான் வந்து அமெரிக்காவோட இவ்வாறான ஒப்பந்தங்களை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லினார். பட் அது அப்படி இல்லை, பேச்சுவார்த்தைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி, பட் இது பேச்சுவார்த்தையில் ஒரு அங்கமாக இருக்காது. அந்த அடிப்படையில் இப்படி பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிற இந்த நேரங்கள்ல தொடர்ச்சியாக அமெரிக்கா தங்களுடைய கடற்படையை ஈரானினுடைய கடலை சுற்றி வளைக்கிற வேலைகளை தொடர்ச்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில நமக்கு தெரியும், ஆரம்ப கட்டத்துல வந்து USS ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற கப்பலை தென்சீன கடல்ல இருந்து இறக்கி இருந்தாங்க. அதன் பிறகு வந்து USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் அப்படிங்கிற போர்க்கப்பல், அமெரிக்காவுக்கு இருக்கிற பெரிய போர்க்கப்பலை வெனிசுவேலாவினுடைய கடற்பரப்புகள் இருந்து ஈரானினுடைய கடற்பரப்புக்கு போய் USS ஆப்ரஹாம் லிங்கனோட ஜாயின் பண்ணி அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பென்டகன் இந்த கப்பலுக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மீண்டும் அமெரிக்கா வந்து தென் சீன கடற்பரப்புகள், அதாவது தாய்வானுக்கு பாதுகாப்பாக இருக்கிற போர்க்கப்பல்களை ஈரானை நோக்கி வரவழைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கிட்ட இருக்கிற 1/3 பகுதி கடற்படையை ஈரானை நோக்கி அமெரிக்கா இப்ப அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப வந்து இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற கப்பல் தான் கடற்படை வீரர்களை தலைமை தாங்குற ஒரு கப்பலாகவும் இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில இந்த கப்பலை கண்காணிக்கிறதுக்குரிய வேலையை ஈரான் செய்யறாங்களோ இல்லையோ, சைனா பெர்ஃபெக்டா செஞ்சு கொண்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த இமேஜை நீங்க பார்க்கலாம். இதுல வந்து மஞ்சட்கோடு ஸ்டார்ட் பண்ற சிவப்பு புள்ளி நான் காட்டிக்கிறேன், அது வந்து ஈரானினுடைய கடற்பரப்புல இருந்து மஞ்சட்கோடு அப்படியே வந்து முடிகிற இடத்துலதான் இந்த கப்பல் இருக்கு. அதாவது ஈரானினுடைய கடற்பரப்புல இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவுல இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இமேஜை நீங்க பார்க்கலாம், இந்த புகைப்படத்தை. இது வந்து சேட்டலைட் ஊடாக எடுத்த புகைப்படம். இது அந்த கப்பல் இருக்கிறத போட்டோவாவே எடுத்து ஈரானுக்கு அனுப்பியிருக்கு. அந்த அடிப்படையில சைனா இவ்வாறு ஃபுல் அண்ட் ஃபுல்லி தொழில்நுட்பங்களை கொடுத்து USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத துல்லியமான தகவல்களை ஈரானுக்கு வழங்கி கொண்டிருக்காங்க. அதாவது எந்த இடத்துல இந்த கப்பல் இருக்கு என்று ஈரானுக்கு தெரியாம இருக்கும் வரைக்கும் தான் அமெரிக்காவுக்கு இந்த கப்பல் நிலைநிறுத்தி வச்சுக்கிற இடம் பிளஸ் பாயிண்டா இருக்கும். பட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஈரான் வந்து USS ஆப்ரஹாம் லிங்கனை நோக்கின தாக்குதலை இலகுபடுத்துறதுக்குரிய காரணமாக இருக்கும். அந்த அடிப்படையில சைனா இந்த மாதிரியான தகவல்களை தொடர்ச்சியாக ஈரானுக்கு வழங்கி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய கிங் ஃபைசல் அப்படிங்கிற ஏர்பேஸ்ல இருந்துதான் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான சகல வேலைகளையும் செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில ஜோர்டான்ல இருக்கிற ஏர்பேஸினுடைய நிழல் படம் மாதிரி ஒரு வீடியோ, AI வீடியோ தான். பட் அந்த பேஸ் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அங்க எத்தனை விமானங்கள் இருக்கு, அங்க இருக்கிற ஓடு பாதைகள் எப்படி இருக்கு, எப்படி விமானம் லேண்ட் ஆகுது, எப்படி வருது, அமெரிக்க பேஸ்ல என்னென்ன வசதிகள் விமானங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற சகல தரவுகளும் உள்ளடங்கின மாதிரி ஒரு மாதிரி வீடியோ ஈரான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்குரிய காரணம், ஈரான் வந்து முதற்கட்டமாக ஜோர்டானினுடைய பேஸை தாக்கக்கூடிய சகல ஏற்பாடுகள்
நாடுகளிலும் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஈரான் இப்படி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி இருக்கிறது. இன்கேஸ் யுத்தம் ஆரம்பிச்சா ஈரான் வந்து முதற்கட்டமாக ஜோர்டான்ல இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய பேஸை தாக்கக்கூடிய சகல ஏற்பாடுகளும் சகல அறிகுறிகளும் புலனாய் கொண்டிருக்கு. இவ்வாறு வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்கவங்கள இன்னைக்கு ஈரான் திடீர்னு மாதிரி ஒரு முக்கியமான அதிரடியான நடவடிக்கையை ஹொர்மோஸ் ஜலசந்தியில மேற்கொண்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய கடற்படை எல்லாருமே ஒன்றிணைந்து ஹொர்மோஸ் ஜலசந்தியில பெரிய அளவுல ஒரு கடற்பயிற்சி ஒன்றை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த கடற்பயிற்சியினுடைய முக்கியமான நோக்கம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கப்பல் போக்குவரத்தை எப்படி தடை செய்யற, ஹொர்மோஸ் ஜலசந்தியை எப்படி கட்டுப்படுத்துற அப்படிங்கிற சம்பந்தமா இப்ப ஈரான் பயிற்சி செஞ்சு கொண்டு இருக்காங்க. இந்த வீடியோ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில நாளைக்கு பேச்சுவார்த்தை இருக்கிற நேரங்களில் இன்னைக்கு ஈரான் இப்படியான நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டிருக்கிறது. ஈரான் வந்து தங்களுடைய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் இன்கேஸ் யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னேற்பாடுகளை நாமளும் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில ஈரானும் இவ்வாறான வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஈரான் இவ்வாறு பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிற இதே நேரங்களில் வந்து ரஷ்யா தொடர்ச்சியாக தங்களுடைய கார்கோ பிளைட் ஊடாக MI-28 அப்படிங்கிற ஹெலிகாப்டர்களை ஈரானுக்கு தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்காங்க. சைனாவும் அவங்கள்ட்ட இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்குரிய மிசைல்களையும் தொடர்ச்சியாக ஈரானுக்கு வழங்கி கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில சைனா மற்றும் ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளும் ஈரானுக்கு தங்களுடைய உதவிகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. சைனா ரஷ்யா தான் இவ்வாறு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெஃபினட்டா இன்னொரு ஈரானுக்கு மகிழ்ச்சி தார விடயம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா தாலிபான்களினுடைய செய்தி தொடர்பாளர் இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்கார். இன்கேஸ் அமெரிக்கா ஈரானை தாக்குமாக இருந்தால் ஆப்கானிஸ்தான் தங்கள்கிட்ட இருக்கிற சகல திறன்களையும் பயன்படுத்தி ஈரானுக்கு ஆதரவாக முழுமையாக தாலிபான்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் தாலிபான்களினுடைய அறிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாலிபானை பொறுத்த வரைக்கும் ஈரானோட எல்லையை பகிர்ந்து கொள்ற ஒரு நாடாக இருக்கு. அந்த அடிப்படையில ஈரானுக்கு எதிராக மட்டும்தான் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கல. இல்ல இஸ்ரேல் மீண்டும் இன்னொரு பிரச்சனையோட இந்த மத்திய கிழக்குல தூண்டி விடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு புது பிரச்சனையோட துருக்கியோட இப்ப இஸ்ரேல் முருகல் நிலைமையில அனுப்பிட்டாங்க. என்னதான் துருக்கியோட துருக்கி நேட்டோ நாடா இருந்தாலும் அமெரிக்கா துருக்கியோட டச்சா இருந்தாலும் அதாவது துருக்கியில இப்ப வந்து CENK அப்படிங்கிற 2000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைலை துருக்கி இப்ப உற்பத்தி செஞ்சு கொண்டிருக்காங்க, அதை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. இந்த மிசைலினுடைய தூரத்தையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு புது பிரச்சனையோட கிளப்பி விட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில பிராந்திய நாடுகள்ல இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இல்லாம எந்த நாடுகளும் ஆயுதங்கள் செய்யவே கூடாது. இஸ்ரேல் மட்டும் எல்லாத்தையும் வச்சிருக்கோம். இது எந்த வகையில நியாயமாகும்? அந்த அடிப்படையில துருக்கிக்கு எதிராகும் இஸ்ரேல் இவ்வாறான கருத்துக்கள் இன்னைக்கு முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எரியறதுக்கு முன்னாடி புகையும் தெரியும் தானே, அந்த புகையை ஸ்டார்ட் பண்றதுக்கு இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த மத்திய கிழக்கு பற்றி அறிஞ்சு கொண்டு இருக்கிறதுக்குரிய முக்கியமான காரணமாகவும் இஸ்ரேல் இருக்காங்க. அப்படிங்கிறதுல இந்த யுத்தத்தை ஆரம்ப காலகட்டங்களில் இப்ப வரைக்கும் கண்காணிச்சு கொண்டு வரவங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்புறேன். அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாத்தையும் ஒரு சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கி இருக்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள். இது அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.